வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. சுஜாதா அவர் வந்து ஒரு கை அப்படிங்கிற ஒரு கதையிலேருந்து இந்த கதை. அந்த கதை எப்படி அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்கும், மனைவி, மகள், அப்புறம் வந்து அவர் 3 பேர் இருப்பாங்க. இந்த அந்த தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான திறமைசாலி. அவர் பயங்கரமான ஓவியர். எதை பார்த்துமே வரைஞ்சிருவாரு. அதே மாதிரி எந்த வேஸ்ட் பொருள் வச்சாலும் எதையாவது ஒன்று பண்ணிடுவார். அவ்வளோ திறமைசாலி. ஆனால் அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வாழ்கிறாங்க. அவரோட தொழிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரோட்டில் போய் ஓவியம் வரைகிறது தான் அவரோட வேலை. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. நான் பார்க்குறவங்கள ரொம்ப ரசிப்பாங்க. வீட்டுக்கு வந்து ஆனால் கொஞ்சம் தான் அவர் காசு கொண்டு வருவார். இப்போ மனைவி சொல்வார், அவர் போய் மனைவிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா என்னோட ஓவியத்தை ரசித்தாங்க, நிறையா பேர் கூட்டம் வந்தது, நிறையா பேர் வந்தாங்க, என்னோட ஓவியத்தை ரொம்ப ரொம்ப ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக பகிரும்போது அவங்க மனைவி சொல்லுவாங்க, உன் ஓவியத்தை போய் குப்பையில் தான் போடு, அதுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, அதனால உனக்கு எவ்வளோ காசு நீ வீட்டுக்கு கொண்டு வர, ரொம்ப கம்மியாக தானே கொண்டு வரேன், இது எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சுத்தமாக பத்தவே இல்லை, நீ ஒரு கம்பெனிக்குள்ள போய் வேலை செய், நீ இந்த ஓவியம் ரோட்டில் வரைஞ்செல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒரு பாராட்டு தான் வரும், ஆனால் ஒரு காசும் வராது அப்படின்னோடனே இவருக்கு நியாயமாக தான் தோணுது. சரி, நம்ம ஒரு கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறார். இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து மொத்தம் 4 பேர் அந்த இன்டர்வியூவில் இருக்காங்க. இருந்தோடனே ஒவ்வொருத்தராக பேசிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அந்த 3 பேர் வந்து இவர் கேட்குறாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து ஒரு ஓவியர் அப்படின்னோடனே இவங்க 3 பேர் சிரிச்சிடுறாங்க. ஓவியரா? நம்ம வந்து இது வந்து ஒரு சோப் கம்பெனி மார்க்கெட்டிங்கோசரம் நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்கோம், நீங்கள் ஓவியர்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ண போகிறீங்க, ஓவியத்தை வச்சு நம்ம மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரும் சிரிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், அந்த டைம் வந்து டக்குன்னு ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து யார் அவங்க சிரிச்சாங்களோ அந்த அம்மா ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிடுறாங்க. கடகடன்னு 1 நிமிஷத்தில் வரைஞ்சி கொடுத்துறாப்புல. வரைஞ்சி கொடுத்தோடனே அந்த அம்மா ஷாக் ஆயிடுது. இவ்வளோ அழகாக வரைகிறீங்க, தத்ரூபமாக இருக்குது, என்னை மாதிரியே இருக்குது, நான் வந்து உங்களோட ஓவியத்துக்கு 10 மார்க் கொடுக்குறேன், நீங்கள் அருமையான ஓவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த மற்ற 2 பேர் சொல்கிறாங்க, சரிப்பா நீ ரொம்ப நல்ல ஓவியர், அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, எல்லாம் ஓகே, ஆனால் நீ எப்படிப்பா சோப்பு விற்க முடியும், உனக்கு ஓவியம் தானே தெரியும், உனக்கு எப்படி சோப்பு விற்க முடியும் அப்படின்னோடனே, நீங்கள் வந்து 3 பேர் இருக்கிறீங்களா, 3 பேரில் ஒருத்தருக்கு வந்து என்ன ஓவியம் பிடிச்சிருச்சா, நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் வந்து இப்போ என்னை பற்றி என்னென்னு விசாரிக்கிறீங்க இல்லையா, அதுவே என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். எப்படி நீங்கள் வந்து ஆச்சரியமாக பார்த்தீங்களோ அதே மாதிரி நான் வந்து ஒரு சோப் எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் வந்து ஏதோ இது பண்ணி ஏதோ ஒரு ஓவியமோ ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணி நான் கண்டிப்பாக என்னால் விற்க முடியுங்கிற தைரியம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்க வந்து கேட்குறாங்க, சரிப்பா நீ வந்து இந்த வேலைக்கு சேரணும் அப்படின்னா நீ உனக்கு ஒரு டெபாசிட் கட்டணும், மினிமம் 500 ரூபா டெபாசிட் கட்டினா தான் இந்த வேலைக்கு சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 500 ரூபா ரொம்ப கஷ்டம், என்கிட்ட 500 ரூபா இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை உனக்கு 10 நாள் டைம் கொடுக்குறோம், நீ வந்து 500 ரூபா கொண்டு வா, உன்னை வேலைக்கு கண்டிப்பாக சேர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவங்க வந்து மனைவி கிட்ட போய் சொல்கிறாரு, 500 ரூபா கட்ட சொல்கிறாங்கம்மா, 500 ரூபா கட்டினா தான் எனக்கு வேலை தருவாங்களாம்மா, 500 ரூபாய்க்கு எங்கே போகிறது அப்படின்னோட அப்புறம் அந்த மனைவி வந்து யோசனை பண்ணி சொல்கிறாங்க, ஓகே நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீங்கள் வந்து போய் பார்க்கில் போய் உட்காருங்க, நான் வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து நம்ம ஒரு ட்ராமா பண்ணுவோம், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 500 ரூபா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு அவங்க வந்து போய் பார்க்கில் போய் ஒரு ஓவியர் உட்காந்துருக்காரு. யாருமே அவர் கேட்கல, யாருமே அவர் கண்டுக்கல. ஒரு கொஞ்சம் க்ரௌடடான இடத்துல வந்து அந்த க்ரௌடில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த பிளேஸ் பண்ணி உட்காந்துருக்காரு. ஆனால் யாருமே அவர் கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கெஸ்ட்டு மாதிரி அந்த இடத்துக்கு வரும். கெஸ்ட் வந்து, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஆர்டிஸ்டா அப்படின்னு அவர் கேட்குறாங்க. ஆமாங்க ஆர்டிஸ்ட்டு, உங்களை நான் வந்து 2 நிமிஷத்தில் உங்களை ரொம்ப அழகாக உங்களை வரைஞ்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னோன்னே இங்கே வரைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து கடன்னு அவங்க மனைவியை வரைஞ்சிடுறாரு. மனைவி சொன்னா, ஓ ரொம்ப சத்தமாக அந்த அம்மா பேசுகிறாங்க, ரொம்ப அருமையாக வரைஞ்சிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, இந்த ஓவியத்துக்கு எவ்வளோ விலை அப்படின்னோடனே அவர் வந்து சொல்கிறாரு, இந்த ஓவியத்துக்கு 10 ரூபா தாங்க அப்படின்னோடனே
ஓ, 10 ரூபா தானா, எவ்வளோ விலை குறைச்சலா நீங்க வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, தன்னோட படத்தை பல பேருக்கு கொண்டு போய் காமிச்சு, இங்க பாருங்களேன், இவர் எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காரு, என்னை அப்படியே வரைஞ்சிருக்காரு பாருங்களேன், வெறும் 10 ரூபா தாங்க சார்ஜ் பண்றாரு, பொழைக்க தெரியாத மனுஷன், ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காரு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் சொல்லுது. போய் சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட வந்து ஓவியம் வந்து வரைய வராங்க. ஸோ இப்படி ஒரு 10 நாள் போகுது, இவங்களுக்கு வந்து 500 ரூபா பணம் சேர்ந்துருது. 500 ரூபா பணம் சேர்ந்தோடனே இவங்க வந்து முடிவு பண்ணிட்டு, சரிப்பா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, சரிங்க நீங்க வந்து போய் இந்த 500 ரூபா பணத்தை கட்டி இந்த வேலையில செய்திருங்க, நமக்கு நிரந்தரமான வருமானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பஸ் ஏறி போறாரு. பஸ் ஏறி அந்த 500 ரூபாயோட போய் பஸ்ல இருந்து இறங்கும் போது அந்த இடத்துல வந்து சேரும் சகதியுமா இருக்கு. அவர் வந்து வலிக்கி விட்டு அப்படியே தொப்புன்னு அப்படியே விழுந்துறாரு, மல்லாந்து விழுந்துறாரு. மல்லாந்து விழுந்த உடனே ஒரு கார் வந்து, அந்த வெளில வந்த கார் வந்து என்னாச்சு, அவரோட 2 கைகளையுமே அந்த கார் வந்து ஏறி போயிருது. அந்த கார் போன உடனே இவரை வந்து அடுத்த இது என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அவரோட கைகளை வெட்டிடுறாங்க. ஏன்னா அவர் கை வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து வெட்டிடுறாங்க. அப்புறம் அவர் வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு வரும்போது பார்த்தா அவருக்கு 2 கையுமே இல்லை. ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுறாரு. ஸோ இவர் கண் முழிச்சு பார்க்கும்போது அவர்கள் கைகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. நம்ம கை இல்லாமல் எப்படி இருக்க போகிறோம், மற்றவங்களுக்கு எவ்வளோ பாரமாக இருக்க போகிறோம், இந்த வாழ்க்கை நான் கண்டிப்பாக வாழணுமா, ஓகே இனிமே நான் அந்த வாழ்கிறதுக்கு நான் தகுதி இல்லாத ஆள், என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு எல்லாரும் தூங்கும் போது நைட் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, மொட்டை மாடிக்கு போகிறாரு. மொட்டை மாடிக்கு போய் ஒரு செவுத்து மேலே ஏறி அவர் வந்து ஆண்டவன்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவா என்னோட காலை எடுத்திருந்தா கூட என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன், என்னோட கையை எடுத்துட்ட, எனக்கு என்னோட வாழ்க்கையே கையை நம்பி தானே இருக்கு, என்னோட ஓவியம் பூரா எனக்கு கையில தானே செய்ய முடியும், நான் கைகள் இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும், ஓ என்ன நானே செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் என் கைகள் எடுத்துட்டியா, ஓகே நான் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை வாழல, நான் வந்து உன்கிட்டயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிக்க தயாராகும் போது அவரோட கால்களை 2 கைகள் பிடிக்குது. 2 கைகள் பிடிச்சோடனே இவர் திரும்பி பார்த்தா அது அவரோட குழந்தை. அப்பா என்னப்பா செய்ய போற அப்படின்னோடனே, இல்லப்பா நான் வந்து உயிரோடு இருந்தேன்னா உங்க எல்லாத்துக்குமே சிரமம், உனக்கு அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, நான் கையெல்லாம் நான் எப்படி இருக்க முடியும், அதனால இனிமேல் நான் வாழ இஷ்டம் இல்லைப்பா அப்படின்னோடனே, அப்பா நீ கைகள் இல்லாம தானே நீங்க சாவ போறீங்க, உங்களுக்கு கைகளை நான் என்னோட கை உங்களுக்கு தரேன்ப்பா, நீங்க என்னோட கை எடுத்துக்கோங்க, என்னோட கை வச்சே நீங்க வாழுங்கப்பா, நீங்க தயவு செய்து செத்து போகாதீங்கப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொன்னோடனே இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. ரொம்ப கஷ்டமானோடனே இவர் வந்து சொல்றாரு, சரிப்பா நான் இன்னமே இந்த முடிவுக்கு வரல, நான் இனிமே வாழ போறேன், நான் வந்து உனக்கு அவசரமே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே அவர் வந்து வாயில ப்ரஷ் வச்சு அவர் வந்து ஓவியம் வர நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அவரை வந்து அந்த ப்ராக்டிஸ்ல அவர் ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்ச பிறகு அவர் வரைகிற ஃபர்ஸ்ட் ஓவியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகள் தான் ஃபர்ஸ்ட் ஓவியம் வரைகிறார். அப்போ அந்த குழந்தை வந்து கேட்கும், என்னப்பா கையை வரைஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது, கை எனக்கு இருக்கிற வரையில் அதோட முக்கியத்துவம் தெரியலப்பா, இப்போ எனக்கு அந்த கை இல்லாத போது இந்த கையோட முக்கியத்துவம் தெரியுது, இந்த கை எனக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுச்சு, அதை வச்சு நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணேன், எவ்வளோ என்னை எக்ஸ்பிரஸ் பண்ணேன், நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடிஞ்சது, இப்போ அந்த கைகள் இல்லாமல் தான் எனக்கு அந்த கைகளோட என்னோட நினைப்பெல்லாம் அந்த கைகளாகவே இருக்குது, அதனால தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓவியம் கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதோட இந்த கதை முடிஞ்சிருது. இந்த கதையில் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டோம், அது இல்லாத போது தான் ரொம்ப ரொம்ப அதை மிஸ் பண்ணுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்த சிலவங்க வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இல்லை, அவங்க இருக்கும்போது நம்ம வந்து அவங்களோட ரொம்ப அலட்சியமாக இருந்தோம், அவங்க ஓகே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாலுமே அவங்க இல்லாத போது தான், அவங்க இல்லாத விஷயங்கள் வந்து நமக்கு பெயின்ஃபுல்லாக ரொம்ப இருந்துச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம முன்னாடி இருக்கும்போது நம்ம வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. உறவுகளாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேல்யூபிள்ஸாக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு கூட இருக்கும்போது அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறதில்ல. ஆனால் அது எப்போ நம்மளை விட்டு போகுதோ அப்போ தான் வந்து நமக்கு அது நிறையா மதிப்பு கொடுத்து அதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இனிமே நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கும்போது கூட இருக்கிறவங்களோட, கூட இருக்கிற நண்பர்கள், சொந்தக்காரங்கள், பெற்றோர்கள், தங்கை, அண்ணன் யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவுமே அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க இல்லாத போது அப்ரிஷியேட் பண்ணி மிஸ் பண்ணுறதோட இருக்கும்போது நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நமக்கு கிடைச்ச பொருள்கள், நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் அந்த வாய்ப்புகளை நல்ல வாய்ப்புகளாக பயன்படுத்தி அதுலேருந்து என்ன விஷயம் உலகத்துக்கு கொடுக்க முடியும், எவ்வளோ
ப்ரொக்ரெசிவாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்கள் மாற்றணும் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளுமே இனிய நாளாக இருக்கும். ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.